காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். நீங்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் கோயிலிலேயே குடியிருக்கிறீர்கள். சங்கரன் கோயிலிலேயே குடியிருக்கிறீர்கள். நடுவர் அவர்களே, என்னுடைய வாதம் பக்தியினுடைய நோக்கம் பொருள்தான் என்பது. அது ஒன்றும் தப்பில்லை. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அங்கே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரங்கள் என் பக்கத்தில் இருக்க வேண்டும். பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஆமாம், அன்னைக்கு கல்யாண மாலை இல்லை, அதனால பாரதி இந்த வேலையை பராசக்தி கிட்ட கொடுக்கிறார். அவ்வளவுதான். பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டு கழிப்பினிலே கவிதை வந்து தர வேண்டும். காட்டு வெளியினிலே அம்மா நிந்தன் காவல் உற வேண்டும். பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் என்று மகாகவி பாரதி சொன்னார். அப்படி நமக்கு பொருள் வேண்டும், அந்த பொருளால் இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் ஒன்றும் தப்பில்லை. இந்த மண்ணுலகத்தில் நடுவர் அவர்களே, அமெரிக்காவில் டாலர் வச்சிருந்தா தான் செல்லும். ஏன்னா வெளிநாடெல்லாம் போயிருக்கிற உங்களுக்கு தெரியும், அங்கே போய் ரூபாயை வச்சுக்கிட்டு அமெரிக்கா தெருவில் அலைய முடியாது. ஜப்பானில் எண் தான் செல்லும், இங்கிலாந்தில் பவுண்டு தான் செல்லும். சரிங்களா? நம்ம ஊரில் நாட்டில் ரூபாய் தான் செல்லும். அதுவும் சில சமயம் செல்லாது. அந்தந்த ஊரில் அதுதான் செல்லும். நம்மளுது வச்சிருந்தாலும் கூட அதுவா மாத்துனா தான் செல்லும். இப்போ நாம் நாட்டை சொல்கிறோமில்ல, வள்ளுவ பேராசான் நமக்கெல்லாம் அறிவுப்பால் ஊட்டிய அறிவாசான் வள்ளுவர் சொல்கிறார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. தீர்ப்புங்க, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகி அங்கு. சரி, இப்ப பட்டிமன்றம் நடக்கிறது இவ்வுலகத்திலா அவ்வுலகத்திலா? எல்லாரும் ஒரு தடவை கிள்ளி பார்த்துக்குங்க எங்க இருக்கம்னு. இப்ப நடுவரா வந்திருக்கிறவரு மதுரை நகைச்சுவை சக்கரவர்த்தி ஞான சம்பந்தம் ஐயாவா, இல்ல தேவர்களின் தலைவன் தேவேந்திரனா? அப்படின்னா இந்திராணியோட வந்திருப்பேன். நீங்கெல்லாம் மனிதர்கள் தானே, ஒன்னு 33 கோடி தேவ கணங்கள் இல்லையே. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல பணம் மட்டும்தான் தேவை என்பதுதான் நோக்கம். ஏன் தெரியுமா? அருள் என்பது ஆன்ம ஈடேற்றம், பொருள் என்பது சமூக முன்னேற்றம். அருள் என்பது ஒருத்தருடைய உள்ள கரைதல். ஆனால் பொருள் என்பது இந்த சமூகத்துக்காக தன்னை கரைப்பது. ஒன்றும் இல்லைங்க, திருவேழிமிழலை என்கிற திருத்தலம், அந்த தலத்தில் காளிவள்ளல் என்கிற ஞான சம்பந்தரும் நாவுக்கரசு பெருமானும் இருக்கிறார்கள். பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி சொன்னார், என்னுடைய திருவேழிமிழலை அந்த திருத்தலத்தின் விமானத்துக்கு கீழே மேற்கு பீடத்திலும் கிழக்கு பீடத்திலும் படிக்காசு வைத்திருக்கிறேன். அந்த படிக்காசை எடுத்து பஞ்சம் தீர்ப்பதற்கு மக்களுக்கு அமுதளியுங்கள் என்று சிவபெருமானே வந்து பொருளைத்தான் கொடுத்தார். அதுலயும் அந்த நாவுக்கரசர் இருக்கிற அந்த தர்மசாலையில எல்லோருக்கும் உணவு விரைவாக கிடைச்சிருச்சு. ஞானசம்பந்தருடைய அந்த தர்மசாலையில உணவு தாமதமாச்சு. ஏன்னு கேட்டாங்க, அவருடைய கைக்கு கிடைத்த படிக்காசு வட்டம் தீர்ந்த காசு, உடனே பொருள் வாங்க முடியுது. ஞானசம்பந்தருக்கு கிடைத்த காசு படிக்காசு, வட்டம் உள்ள காசு, அது வணிகர்களிடம் போய் தீர்த்து மாற்றுவதற்கு காலதாமதமாகுது. அப்ப ஞானசம்பந்தர் கேட்கிறார் இறைவன் கிட்ட, வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே, இறைவர் ஆனவர் கரைகொள் காசை முறையாய் வழங்குமே என்று கேட்கிறார். அப்ப கடவுள் வந்து காசுதான் கொடுக்கிறார். ஒருத்தனுடைய அடிவயிற்றில பசி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற போது அவனுக்கு அருள் ஜோதி எரிய சத்தியமாய் வாய்ப்பே இல்லை. எனவேதான் அவன் பசி
அணைப்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் அணையா அடுப்பை தோற்றுவித்தார். இப்ப நான் கேட்கறேங்க, என் தலைமுறையில் கை நாட்டு உருட்டி உருட்டியே கட்டை விரலே தேஞ்சு போச்சு. என் தலைமுறைக்கு கல்வி என்பதே பகல் கனவு ஆச்சு. என் கருப்பையில் வந்த என் பிள்ளை கையெழுத்து போட வேண்டும், அதுவும் பச்சை மையெழுத்து ஆக வேண்டும், அதில் எங்கள் தலையெழுத்தே மாற வேண்டும். இப்பொழுதெல்லாம் லட்சுமி கடாட்சம் இருந்தால்தான் சரஸ்வதி கடாட்சமே சாத்தியமாகிறது. எனவே இறைவா, என் பிள்ளை புத்தக பையை தூக்க வேண்டும் என்றால் நீ கொஞ்சம் பணப்பையை இறக்கி வை. கேட்கிறேன், என்ன தப்பு? பலகாரங்களை பார்த்து பார்த்தே பசியாற வேண்டும் என்று வைத்திருக்காதே. சங்கர நாராயணா, என்னை ஏழையாகவே வைத்திருப்பதுதான் உன் வேலையா? நான் கேட்ட பிறகு நீ கிள்ளி கொடுக்காதே. நானெல்லாம் ஆசைப்படுவதற்கு முன்பாகவே நீ அள்ளிக்கொடு. நான் என்ன பறப்பதற்கு தனி விமானமா கேட்கிறேன்? இல்லை, நடந்து நடந்து கால் தேய்ந்து விட்டது, கடப்பதற்கு ஒரு வாகனம் தான் கேட்கிறேன். உனக்கு கோயில் கட்டினோம், கோபுரம் கட்டினோம், உன்னை கோயிலில் குடியிருக்க வைக்கிறோம். நாங்கள் குந்துவதற்கு ஒரு குச்சி கொடு, ஒரு குடிசை கொடு இறைவா. அந்த கோபுரமே கும்பிடுகிற மாதிரி எங்கள் குடிகளை கொஞ்சம் உயர்த்து இறைவா, பணம் கொடு என்று கேட்கிறோம். நான் ஒன்றும் உன்னிடத்தில் வட்டி கேட்பதற்காக படியேறி வரவில்லை இறைவா. எல்லோரையும் பெற்றெடுத்த மூல கருவறை அதுதான். எனவே தாய் வீட்டு சீதனம் கேட்க வந்திருக்கிறேன். அது என்ன தப்பா என் அப்பா? எனவே இந்த உலகத்தில் நடுவர் அவர்களே இப்படி சொல்லி முடிக்கிறேன். வெள்ளத்தில் தத்தளித்த போது நிவாரண பொருளாக வந்தாய். நாங்கள் கல்யாண மண்டபத்திலும் பள்ளிக்கூடத்திலும் தத்தளித்த போது உணவு பொருளாக வந்தாய். கொரோனாவில் வீட்டில் வேலை இல்லாமல் முடங்கிய போது மளிகை பொருளாக வந்தாய். பூரா பொருளாக தான் வந்திருக்காங்க, பாத்துக்கங்க. ஏன் தெரியுமா? இறைவா, நீ பொருளாகவே வருகிறாய். எல்லா பொருளுக்கும் மூல பரம்பொருள் நீதான். மூல பரம்பொருள் நீதான். எனவே பொருளாகவே வருவாய். அதுதான் எங்களுக்கு வருவாய் அருள்வாய் என்று சொல்லி நடுவர் அவர்களே, நீங்க பொருளுக்குன்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா அடுத்த பட்டிமன்றத்திலிருந்து உங்களுக்கு விமானத்தில் அழைச்சிக்கிட்டு வரணும்னு மோகன் ஐயாவும் மீராம்மாவும் நினைக்கிறாங்க. இல்லை அருள்தான்னு சொன்னீங்கன்னா பாத யாத்திரையா போகலாம். ஆனால் ஒன்னியா பாத யாத்திரையா போறதுன்னு முடிவு கட்டிட்டீங்கன்னா பட்டு வேட்டியில போனா நல்லா இருக்காதியா? அதை அவுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். எனவே பொருள்தான் என்று சொல்லி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து உங்கள் தங்கைகளுக்கு கைத்தலம் பற்ற ஆண்டாள் கனவு கண்டது நிறைவேறட்டும். கல்யாண மாலையில் கலந்து கொண்டவர்கள் நாளை கல்யாண மாலையை கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறக்கிற குழந்தை மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன் தொட்டிலில் நீங்கள் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் சலசலக்க உங்கள் குழந்தையை கொண்டாடுங்கள். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் கூட செல்வச் சிறுமீர்கள் என்றுதான் அழைக்கிறார். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. இந்த தமிழ் கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அவர் என்ன கையில் ஏதாவது குறிப்பு வச்சிருந்தாரா? இல்லை. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் வாழ்நாளெல்லாம் மறக்காமல் இருக்கு. அவர் பாடின பேசின சொன்ன விஷயங்களில் எத்தனை பொருள் இருக்குது பாருங்க. இறைவன் எப்படியெல்லாம் வர்றான், பொருளாகத்தான் வர்றான். அந்த பொருளுக்கான தன்மையை அவர் அழகாக எடுத்து சொன்னார். அந்த பொருள் இருந்தால் தானே கோபுரம் கட்ட முடியும். ஏன் இங்கே இருக்க நம்முடைய கோமதியம்மனுடைய அந்த அற்புதமான கோவில் சங்கரனார் கோவிலுடைய அந்த வளைவை ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார். எப்படியான ஒரு பெருமை அது! பொருள் இத்தனை பெருமையுடையதாக இருக்கிறது.
பாரதியாரே சொல்லியிருக்காரு. காணி நிலம் பாட்டில் தொடங்கி தேவாரம் வரைக்கும் சொல்லி எனக்கு விமானமும் ஏற்பாடு பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க.